வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளை தான் செயல்பட்டுட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அந்த ராசியிலே இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலகலப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்பட்டு வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் செயல்படுவாங்க. நிறைய சவால்களை விரும்பக்கூடியவங்களாக மாறுவாங்க. அவசரம், டென்ஷன் போன்ற விஷயங்களை மட்டும் இந்த மாதம் முழுக்க தவிர்த்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கூட்டு கிரக அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பலவிதமான யோகங்களை அது கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் எதிர்பார்க்காத வகையில் சின்ன ட்விஸ்டையும் பண்ணி விட்டுடும். ஸோ இங்கே ராசியிலேயே இந்த கூட்டு கிரக நிலைகள் செயல்பட்டு இருக்கிறதுனால அவசரப்படுவதையும் டென்ஷன் ஆவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் என்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பேர், புகழ், அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரதிஷ்டி பெற்றவங்களாக மாறுவீங்க. சுற்று வட்டாரத்தில் உங்களை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் அதிகமாவாங்க. ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதும் நெகட்டிவாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் விரயமாகக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்குது. மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். ஏதாவது புதிய விஷயங்களை ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுடைய ஜீவன ரீதியாக நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொண்டு சேர்க்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிலைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கங்க.
கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகம் கொடுத்துட்டு தான் இருக்குது. சடனாக கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இந்த காசு பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ சமீபகாலமாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதீதமான ஈடுபாடுகளை அவங்க காட்டிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுவீங்க. பல விஷயங்கள்லையும் உங்களுடைய கைவண்ணம் என்பது இருக்கும். அதாவது அஷ்டாவதானி போல குடும்பத்துக்குள்ள பல வேலைகளும் செய்துட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். பட் எப்போவுமே அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய ராசியில் ராகுவும் இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு சால பொருந்தும். அதிலும் குறிப்பாக இப்போ கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறதும் உங்களுடைய ராசியில் நடந்துட்டு இருக்கிறதுனால சரியோ தப்போ எதையும் ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேஷன் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி கற்பனை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். தீர ஆலோசித்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. அவசரமாக முடிவு தவிர்த்துக்கோங்க. ஸோ குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த மாதிரியான சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். யாரோ எதையோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, சும்மா 19 பேசிட்டு போயிடுவாங்க. அதை வச்சுட்டு நம்மளா ஒரு யூகத்தில் பேசுறது செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவு நிலைகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளிலேயே எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட் பிரியர்களாக இருந்துட்டு வருவீங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை தான் கொடுத்துட்டு வரும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இதுவுமே சரி தப்பு நல்லது கெட்டது அப்படின்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி யூகத்தின் அடிப்படையில் எதையும் முடிவு எடுக்காதீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாத்தையுமே கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சிலர் உங்களுக்கு ஒத்து வரலாம், சிலர் ஒத்து வரவும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாணவர்கள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. மாணவர்கள் தனித்துவமான விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கான சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. குறிப்பாக நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பட்டும் விடாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். சில விஷயங்களை ஒத்து வருவாங்க, சில விஷயங்களை ஒத்து வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. சொத்து சுகங்கள் வீடு வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. வெளி விஷயங்கள் காரியங்கள் வேற்று மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத சங்கடங்களை மற்றவங்களோடு தவிர்த்துக்கிறது அல்லது வரக்கூடிய விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற இந்த மாதம் தேவைப்படுது. குறிப்பாக மன ரீதியான சஞ்சலங்கள் அதிகமாகவே ஏற்படும். திடீர்னு அதிகமாக சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு அதிகமாக சோகமாயிடுவீங்க, திடீர்னு நம்பிக்கை அதிகரிக்கும், திடீர்னு பயம் அதிகரிக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப எல்லா விஷயங்களையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் மைண்ட் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் அந்த சந்திராஷ்டம தினங்கள்லாம் அதிகமாக போகும். முக்கிய முடிவுகளை தவிர்த்துக்கங்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட சங்கடங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக்கங்க. நல்லதையே சொன்னாலும் கூட மற்றவங்க அது ஆகாது அப்படின்னு தான் பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்கள் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களை தவிர்த்துக்கங்க. ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனித்த நிலைகளில் அவங்களுக்கான சுக சௌகரியங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வரும்போது அதில் நிறைய கலவையான விஷயங்கள் தான் இருக்கும். அதை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சுக்கிறது உங்களுடைய திறமையில தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.